கர்நாடக மாநிலம் பெலகாவி மேயராக முன்னாள் துப்புரவு பணியாளரான பெண் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெலகாவி மாநகராட்சியில் பதவியில் இருந்த மேயர் மற்றும் துணை மேயரின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மேயர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. பெலகாவி மாநகராட்சியில் மேயர் பதவி பட்டியலின சமூகத்தினருக்கும் துணை மேயர் பதவி பொது பிரிவினருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேயர் பதவிக்கு 17வது வார்டு கவுன்சிலர் சவிதா காம்ப்ளே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த பாராட்டு மழை அவரின் பதவிக்காக மட்டுமல்ல, மேயராக பதவியேற்பதற்கு முன் அவர் கடந்து வந்த பாதைக்கானதும் தான். தற்போது மக்களுக்கு மேயராக அறியப்படும் சவிதா காம்ப்ளே இதற்கு முன்னர் துப்புரவு பணியாளராக பணியாற்றியவர். ஏழ்மையான குடும்ப பின்னணி கொண்ட சவிதா காம்ப்ளே வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் பெலகாவி மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்பின் கூலி வேலை, தொழிற்சாலையில் பணி என வேலையை மாற்றினாலும் உழைப்பில் மட்டும் குறையே காட்டவில்லை. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு பெலகாவில் மாநகராட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 17வது வார்டு கவுன்சிலர் பதவி பட்டியலின பெண்ணிற்கு ஒதுக்கப்பட்டது. அப்போது பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட சவிதா காம்ப்ளே வெற்றி கண்டார். படிப்படியாக தன்னை மெருகேற்றிக் கொண்ட சவிதா காம்ப்ளே தற்போது மேயராகவும் பதவியேற்று பல பெண்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். எந்த மாநகராட்சியின் கடைநிலை தூய்மை பணியாளராக பணியாற்றினாரோ அதே மாநகராட்சியின் முதன்மை பெண்மணியாக மேயர் நாற்காலியை அலங்கரித்துள்ளார் சவிதா காம்ப்ளே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.